தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தின் இந்த காஞ்சி மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை பெற்றமைக்கு உண்மையிலேயே நமது காஞ்சி காமாட்சிக்கும் வரதரா பெருமைக்கும் குமரக்கோட்டம் முருகனுக்கும் இன்றைக்கு கும்பாபிஷேகம் முடிந்திருக்கிற ஏகாம்பரநாத் ஆண்டவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தாமரை ஜெகதீசன், முன்னாள் அமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர், எனது நண்பர் சோமசுந்தரம் அவர்களே, காஞ்சி பன்னீர்செல்வம் எம்பி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்புக்குரிய நண்பர் பாலஜபாத் கணேசன் அவர்களே, மலையூர் புருஷோத்தமன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர், ஐஜேகினுடைய மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய முத்து, புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு ராஜேந்திரன், முன்னாள் மாவட்ட தலைவர் பாபு, பொதுச் செயலாளர்கள் பத்மநாபன், எள்ளம்மாள், செல்வம், ஆனந்த் பாபு, பூங்காபனம், தனலட்சுமி, ராணிப்பேட்டை ஆனந்தன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கின்ற நமது கழக உடன்பிறப்புகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, காஞ்சி என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நமது காஞ்சி காமகோடி பீடம். காஞ்சி காமகோடி பீடம் மூலம் ஆன்மீகத்தை வளர்த்த இந்த மண் தொண்டை நாடு சான்றோருடையதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த காஞ்சி மண் எல்லோருக்கும் அருமைக்கும் பெருமைக்கு உரிய மண்ணாகும். காஞ்சி என்று சொன்னால் இதனுடைய நாலந்தனா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அளவிற்கு இணையாக காஞ்சியின் நமது பல்கலைக்கழகங்கள் இங்கே அரங்கி இருக்கின்றன. சங்ககால அரசரான தொண்டைமான் தொடங்கி பல்வேறு பல பேரரசுகளை தாங்கி விளங்கியதுதான் இந்த சிறப்பான மண். இந்த மண் இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் சிறப்பு வாய்ந்த இந்த மண் இப்பொழுது கடந்த 4.25 ஆண்டுகளில் எவ்வளவு சீரழிந்து இருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் நாம் இதிலே பார்க்கலாம். ஆயிரம் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் அழகிய மாவட்டம் காஞ்சிபுரம். சங்க காலம் தொடங்கி இன்று வரை காஞ்சிபுரம் பட்டுக்கென உலக அளவில் அங்கீகாரம் இருந்து வருகிறது. இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உயிர்நாடியான நெசவு தொழில் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு கூறுகளையும் துண்டாடி இருக்கிறது இந்த திமுக அரசு. நெசவாளர்களுக்கு என்று தனி கூட்டுறவு வங்கி, அரசு நூல் கொள்முதல் நிலையங்கள், ஜவுளி ஆணையம் என பல கவர்ச்சியான வாக்குறுதிகளை அள்ளி எறிந்தார்கள். ஆனால் மக்களுக்கு வந்து சேர்ந்ததோ ஏமாற்றம் தான். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி நம்ம இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சந்தையில் நிலவும் போலி பட்டுக்களால் காஞ்சிபுரம் பட்டு நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுகிறது. இதை தடுக்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? விசைத்தறிகளில் தயார் செய்யப்படும் சேலைகள் கைத்தறி புடவைகள் என்று கூறி விற்பனை செய்யப்படுவதால் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காஞ்சி பட்டு என கூறி விசைத்தறி பட்டு புடவைகளை விற்பனை செய்து வருவதாகவும், 5 நாள் நெய்ய வேண்டிய சேலையை ஒரு நாளைக்கு ஒரு சேலை நினைச்சிடறாங்க. கடைக்காரங்க அதுதான் பட்டு சேலைன்னு சொல்லி வித்துறாங்க. பட்டு சேலை எது, மிஷின் சேலை எது அப்படின்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு யாருக்கும் தெரியறது இல்லை. வாழ்வாதாரமும் போச்சு கிடையாது. அதை தெரிஞ்ச தெரியாத மாதிரி அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஐ டோன்ட் கேர். இந்த மாவட்டத்தின் விவசாயிகளும் விதிவிலக்கல்ல. விவசாயிகள் படும் துன்பங்கள் எக்கச்சக்கம். நெல் மூட்டைகள் மழையில் நனைவதை தவிர்க்க சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்றார்கள். கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகி உள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வியாபாரிகள் எடுத்து செல்லாததால் குடோனில் நெல்லை பாதுகாப்பாக வைக்க முடியாமல் இந்த மாவட்டத்தின் அரசு மருத்துவமனைகளும் அதல பாதாளத்தில் தான் இருக்கிறது.
ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் பணியின் போது மருத்துவ உதவியாளர் மது அருந்திய வீடியோ வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததை தட்டி கேட்ட சமூக ஆர்வலர் எமர்ஜென்சி பிரிவில் வைத்து பூட்டி சிறைப்பிடி காவலம் அரங்கேறியுள்ளது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இதே பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரோ ப்ளீச்சிங் பவுடரை முறைகேடு செய்வதில் தான் அவருக்கு முழு கவனமும் இருக்கிறது. சென்னை சேலையூர் ஏரியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆய்வு மேற்கொண்ட போது ஏரிக்கரையில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதில் விலை குறைவான வெள்ளை நிற பவுடர் தூவப்பட்டதாக ப்ளீச்சிங் பவுடர் ரேட் தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? என்ன கேள்வி கேட்டேன்? 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு சார்? 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு எங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய் சார். இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு எம்எல்ஏ இருக்கிறார். அவரோ கச்சதீவை தாரை வார்த்ததை பெருமையாக பேசுகிறார். கட்சித்தீவு இளைஞரை கொடுத்தீங்க சொல்றேன், ராஜதந்திரம்னு சொல்றேன் நானு. ராஜதந்திரம்னா கொடுத்ததை வச்சு மக்களுக்கு பயன் இருக்கணும். கட்சித்தீவு கொடுத்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் மீனவர்கள் என்னென்ன பிரச்சனை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால் தான். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் என்றைக்குமே தமிழர்களின் நலன் குறித்து சிந்திப்பதில்லை. தங்கள் சுயலாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களை வரும் 2026 விரட்டியடிப்போம். காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவே பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா எல்லாரும்? நான் இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி தம்பி இந்த மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஓரிக்கை கிராமத்துக்கு போயிட்டு வந்தோங்க. அப்போ அங்கே சொன்ன இந்த வீடியோ காட்சியில் பார்த்து அதே கோரிக்கை அவங்க சொன்னாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு சாரி நாங்கள் செய்யணும்னாக்கி 1 வாரம் ஆகுது. 1 வாரம் குடும்பத்தோடு சேர்ந்து வேலை பார்த்தா தான் எங்களுக்கு அந்த ஒரு சாரி செய்ய முடியும். ஒரு சாரி செஞ்சாக்கி எங்களுக்கு 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் விற்கும். ஆனால் எங்களுக்கு சம்பளமே குடும்பத்தோடு பார்த்தீங்க எங்களுக்கு 14000 ரூபா வருது. ஒரு வாரத்திற்கு குடும்பத்திற்கு 14000 ரூபாய் வருகிறது. ஆனால் எங்களுக்கு 3000 4000 தான் விற்க முடிகிறது. இதையெல்லாம் சரி செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே சொன்னாங்க. ஆனால் இதுவரையில் 4.5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் செய்யலை. அது மட்டுமில்லை, இந்த வீடியோவில் பார்த்தது மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டு சேலையிலே டூப்ளிகேட் வருது. அதை கண்டுபிடிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அமலாக்கத்துறை இருக்குல்ல, அந்த அமலாக்கத்துறை வேற, இந்த அமலாக்கத்துறை வேற. இப்போ அமைச்சர்கிட்ட போகக்கூடிய அமலாக்கத்துறை வேற, கூட்டுறவு சங்கங்களில் சாரி எது இருக்குங்கிறது அமலாக்கத்துறை வேற. நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் விஷயம் தெரிஞ்சது. நம்ம முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் சொன்னார், இந்த அமலாக்கத்துறை வேற அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு விசைத்தறியாளர்களையும் காஞ்சி பட்டு நெய்வேர்களையும் காப்பாற்ற தவறியது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் இங்கு உள்ள எம்எல்ஏக்கள்லாம் யாருன்னா திமுகவை சேர்ந்து வந்திருக்கிறாங்க. நம்ம வாலஜா கணேசன் வர முடியல, நம்ம சோமசுந்தரம் அவர்கள் வர முடியல. என்ன காரணம்னா பொய்ய சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆக நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு என்பது மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடுது. வேலூர் மாவட்டத்தில் நெசவாளருக்கு ஒரு கூலி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு நெசவாளர்களுக்கு கூலி, அப்புறம் சங்கரங்கோயிலில் ஒரு நெசவாளர்களுக்கு ஒரு கூலி. இதை கூட சரி செய்ய முடியவில்லை. சோமனூரில் எல்லா நெசவாளர்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உண்ணாவிரதம் இருந்தாங்க. உண்ணாவிரதம் இருந்தவுடனே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எல்லாரும் போய் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அங்கிருந்தே அமைச்சர்கிட்ட பேசணும். ஆனால் மறுநாளே அமைச்சர்கள்லாம் வந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. எங்களை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவையானால் இந்த நெசவாளர்களுக்கு நிரந்தரமான தீர்வு நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்த கூட்டணி. அது தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி,
இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் பிற கட்சிகள் வர இருக்கிறது. பத்திரிகையாளர்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க, கூட்டணி இவ்வளவுதானா இவ்வளவுதானா. எல்லாம் பொறுமையா இருங்க, ஜனவரி மாசம் ஆகட்டும், யார் யார் எங்கெங்க வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து பாருங்க. ஆனா பொதுவாக தேர்தல் வரும்போதெல்லாம் புது புது கட்சிகள் வரும், புது புது கூட்டணிகள் வரும், புது புது சங்கங்கள் வரும். ஆனா அது வாடிக்கை. ஆனா இந்த சீசன்ல இப்போ அதெல்லாம் நிறைய கட்சிகள் வந்து எனக்கு அவருக்கு தான் போட்டி, அவருக்கும் எங்களுக்கு தான் போட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே போட்டி என்ன, எங்களுக்கு போட்டியே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 2026 பீகாரில் வெற்றி பெற்றதை போல இதே மாதிரி தான் சொன்னாங்க. ராகுல் காந்தி சொன்னார், ஓட் சோரி வாக்கு திருடனாங்க. பீகார்ல 65 லட்சம் வாக்குகள் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது எவ்வளவு தெரியுமா, 75 லட்சம் வாக்குகள் இன்னைக்கு இல்லாம போயிடும். 75 லட்சம் 11ஆம் தேதி முடியும் போது அது 1 கோடி வாக்குகளா இருக்கும். அந்த 1 கோடி வாக்கு யார் வாக்கு தெரியுமா, திமுக காரங்க வாக்கு. 2006 செத்து போனவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க, திமுக சார்பில் இன்னும் உயிரோட இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா வாக்கு சீட்டில் இருக்காங்க. அதுதான் சார், SIR. அந்த சாரை நீக்கும் அப்படின்னா இல்ல இல்ல நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னா. உச்சநீதிமன்றம் போன உடனே அவங்க சொன்னாங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க. தலைகுனியோடு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு திமுக. அதுக்கு மட்டுமா உச்சநீதிமன்றம் போறாங்க? திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும். ரொம்ப நாளா அந்த வழக்கு இருக்கு. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா, இது உண்மையிலேயே நியாயமான விஷயம், அந்த தீபத்தூண்ல கார்த்திகை மாசம் நீங்கள் தீபம் ஏற்றலாம்னு ஒரு ஆர்டர் போட்டார். உடனே நம்முடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா, உடனே கலெக்டருக்கு ஒரு உத்தரவு போட்டு 144 உத்தரவை அமல்படுத்துங்க அப்படின்னாங்க. ஒரு நீதிமன்றம், ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு 144 தடை உத்தரவு போடுகிறார் என்று சொன்னால் அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும், எவ்வளவு திமிர் இருக்கும், யாருடைய பின்னணியில் அவர் இப்படி இருக்கிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கலெக்டருடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி அந்த நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே சொத்துரிமையும் இருக்கிறது, வழக்கு ரொம்ப நாள் வழக்கு, பல்வேறு வழக்குகள் இருக்கிறது என்கின்ற தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் போனவர்களாவது ஒரு நல்ல படிச்ச வைக்கிற பார்த்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியிருந்தா கூட அவங்க அந்த நீதிபதி அந்த மனுவை ஏற்றிருப்பாங்க. அது கூட லாய்க்கில் திருப்பி அனுப்பிட்டாங்க. உடனே நீதிபதி மீது எல்லா 110 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீ நீதிபதிகள்லாம் அதை நீதிபதி தீர்ப்பு செல்லாது, நீதிபதி இம்ப்ளீச்மெண்ட் பண்ணணும்ட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அமித்ஷா அவர்களை குடுன்னு கொடுத்திருக்கிறார் எல்லாரையும். இந்த நீதிபதி எப்பொழுது இந்த உச்ச நீதிமன்றம் பெயர் கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர், கலைஞர் இறந்து போகிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறது, யாரேனும் இனிமேல் கடற்கரையில் யாரையும் புதைக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அது பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியது. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார்கள், எனக்கு கடற்கரையில் யாருக்கும் இடமில்லை, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு அங்கே யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு உடனே கோர்ட்டுக்கு போறார். கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட் உத்தரவு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியே எடப்பாடியார் என்ன செஞ்சார், கோர்ட் உத்தரவை மதித்து கலைஞருக்கு அந்த இடத்துல புதைப்பதற்கு மெரினா கடல் இடம் கொடுத்தவர் நமது முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறீர்களா? இன்றைக்கு யாரும் மதிக்கவில்லை. நீதிமன்றத்தை அவமதிப்பதே உங்களுடைய நோக்கம். ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது, அப்பொழுது நீதிபதி நல்லவர்கள் என்று சொன்னீர்கள். இப்பொழுது உங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, அப்போ நீதிபதி மோசமானவர். உங்களுக்கு ஆதரவாக வந்தால் ஒரு தீர்ப்பு, உங்களுக்கு எதிராக வந்தால் ஒரு எதிர்ப்பு. இதுதானே திமுக நிலைமை. 4.25 வருஷம் ஆச்சு. இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் என்ன நடந்திருக்கு? ஒரு திட்டம் போட முடியுமா? வார்டில் ஒரு திட்டம் நடைபெற்றிருக்கிறதா? இங்குள்ள மேயர் ஒரு திட்டம் போட்டால் ஒரு திட்டத்திற்கு 5 லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்பதாக இன்னைக்கு புகார் வந்திருக்கிறது. உண்மையா இல்லையா? எந்த திட்டம் இல்லை. எல்லா கழிவுநீர், எல்லா ஓடைகளும் எதுவுமே சுத்தப்படுத்தவில்லை. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இங்கே
அக்டோபர் மாதம் பெய்த மழையில் தும்பவனம்னு ஒரு கிராமம், தும்பவனத்தில் அருணாசலம் தெருவில் அங்கே பார்த்தீங்கன்னா கழிவுநீர் தேங்கி மழைநீர் தேங்கி வெளியே வர முடியாமல் அங்கே பட்ட கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம். இதையெல்லாம் சீரமைக்கிறதுக்கு 40 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் என்று கணக்கு எழுதியிருக்கிறார்கள். எங்க இந்த கிராமத்தில் 40 கோடி ரூபாய் கணக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எந்த வேலையுமே அங்கே நடக்கல. அவ்வளவு தூரம் மோசமான ஒரு சூழ்நிலை. இன்னும் சொன்னாங்க பாலாறில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுகவில். இன்றைக்கு வரை கட்டவில்லை. காஞ்சிபுரம் உத்தரமேரூருக்கு பாலம் வேண்டும், தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லி இருக்கிறது. ஆனால் இதுவரை செய்யவில்லை. இன்னைக்கு அந்த ஓரிக்கை கிராமத்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பிறகு ஆள்பாக்கம், அரசூர், சுருட்டல் போன்ற கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரஷர் குவாரிகள் எல்லா கனிம வளங்களும் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆனால் அங்கே போக முடியவில்லை. பள்ளிக்கு மாணவர்கள் கூட செல்ல முடியவில்லை. எல்லா வண்டிகளில் நிறைய லோடு ஏற்றிட்டு போறாங்க. அங்கே டூ வீலரில் எல்லாரும் பயந்து போக வேண்டியிருக்கு. கல்லோடு லாரியோடு ஏற்றிட்டு வரும்போது அவங்க ரொம்ப திணறிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 12% வட்டியை 8% குறைப்போம்னு சொன்னாங்க. இதுவரையும் செஞ்சிருக்காங்களா? இதுவரைக்கும் செய்யவில்லை. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எல்லா உதவிகளையும் செய்வோம்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிறார்கள், அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று நெசவாளர்கள் சொன்னார்கள். இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. இந்த லட்சணத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? சோமனூரில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடந்தது. அங்கே விசத்தறியாளர்களும் உண்ணாவிரதம் இருந்தார்கள். நாங்கள் போய் பார்த்து ஆறுதல் கூறிய அமைச்சர் மூலம் அதற்காக வேண்டிய உதவிகளை நாங்கள் செஞ்சோம். அந்த மண், காஞ்சிபுரம் மண், பல தலைவர்களை உருவாக்கிய மண், நாலந்தரா பல்கலைக்கழகத்திற்கு நிகராக பல பழைய கலாச்சாரத்தை கொண்ட மண் இந்த மண். இவ்வளவு தூரம் ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய விஷயம். 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்ப நீங்க காஞ்சிபுரம் மக்களின் உள்ளக்குமுறல். அவர் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் தான் பொம்மை மாதிரி போட்டுனா வருதுனா போஸ்ட் கொடுத்துனா காஞ்சிபுரம் பாரு எந்த பக்கம் மணல நாரு திருப்பி வந்தாங்க தமிழ்நாடு பிளாட் போட்டுருவாங்க. தேசத்தோட ஓஞ்சி போகணும். இந்த பக்கம் அந்த பக்கம் மழை பெய்தா யாரும் போக முடியாது, அவ்வளவுதான் இருக்கு. மழை பெய்தா வீட்டுக்குள்ளே போக முடியாது. மழை எல்லாம் வந்தா அங்க கழிவு நீர் தேங்குது, ஜனங்களுக்கு நடக்கிறதுக்கும் சிரமமா இருக்குது. மழை நாள் வரைக்கும் இருக்கும், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நாங்க பெரியவங்க, எங்க கதை முடிஞ்சு போச்சு. குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு எப்படி? ஆட்சி நல்லா இல்ல. ஃப்ரீ பஸ் விட்டாங்க. ஃப்ரீ பஸ்காரு மதிக்கத்தே கிடையாது. அவங்க எங்க நிறுத்துறாங்களோ அங்க ஓடி வந்து ஏறிக்கணும். முடியாதுங்க என்ன பண்ணுவாங்க? பட்டா அந்த ஃப்ரீ பட்டா கொடுக்கறோம்னு சொல்லிட்டு வீடு தேடி முதல்வர்கள் போறாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. 5 வருஷம் இப்ப ஓட போகுது ஐயா, 5 வருஷம் போகுது. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சேவைகளும் எல்லா மாத்தம் கூட செய்யல. திமுக காலி ஐயா. இந்த சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு, தர முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நிர்வாகம் மாதிரி பண்ணது அவனே கிடையாது. நிர்வாகம் இல்ல, செத்து போச்சு. அவங்களுக்கு தேவை பணம் பணம் பணம். நாட்டு ஆண்டவங்க காப்பாற்றணும். ரஜினி சொன்ன மாதிரி கொலை ரொம்ப மோசமாயி போச்சு ஆட்சி. விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யறது. விவசாயி தான் இருக்கிறதுலயே மோசமான தொழில். டெய்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 தடவை 15 தடவை கரண்ட் ஆஃப் ஆகி வருது. அவருக்கு அதை பத்தி அவருக்கு தெரியாது. ஒரு 1/2 மணி நேரம் விவசாயம் செய்ய சொல்லலாம், உயிர் அங்கே போயிடும் அவருக்கு. அதுலயே பச்சை குட்டை போட்டோம்னா விவசாயம் கிடையாது. இவங்க இருந்தாங்கன்னா எங்கள் மேல எல்லாம் முன்னேற முடியாது. இந்த டிஎம்கே ஆட்சியில பொறுப்பை பத்தி பாத்தீங்கன்னாக்கா அராஜகம் நிறைய இருக்கு. இப்ப கோவில ஒரு பொண்ணை கார்ல இருக்கும் போது 3 பேரை நாசம் பண்ணி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை எவனுமே. இந்த வைகோ திருமாவளவன் கண்டுக்கவே இல்லை அவனுலாம். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. எதுவானாலும் பஸ்ல 10 நிமிஷம் நிக்க முடியல. பாதுகாப்புலாம் கிடையாது. பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, குழந்தைங்களுக்கும் கிடையாது. சூரியன் கட்சி வரவே கூடாது. திமுக ஆட்சி தான் இருக்கு, விலைவாசி தான் ஏற்றின்னு தான் போயிருக்க. ஐயோ அப்படி சொல்றேன். அந்த 1000 ரூபாய் பெரிய துட்டு. அந்த 1000 ரூபாய் வச்சு பண்ண முடியும்? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 கொடுக்குறாங்க. அரிசி விலை என்ன விலை, பருப்பு விலை என்ன விலை, 5 வருஷம் என்ன விலை விற்குது, இன்னைக்கு என்ன விலை விற்குது. மாற்றம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் கண்டிப்பா மாற்றம் தான் கொடுப்பாங்க. மாற்றம் கட்டாயம் வரும். ஏனென்றால் மாணவர்களும் போற வஸ்துக்களை உபயோகப்படுத்திருந்த நிலையை கூட்டமாக சேர்றாங்க. இந்த ஏரியாவே காஞ்சிபுரத்தில் நிறைய ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் பக்கத்திலே கஞ்சா அடிக்கிறது அதிகமாக தான் ஆயிடுச்சு. சின்ன பசங்க ரொம்ப கெட்டு சீரழிஞ்சு போகுதுங்க. திமுக ரொம்ப மோசம். ஃபர்ஸ்ட்ல 1ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் எதுனா திமுக மட்டும்தான். இவங்க இருக்கக்கூடாது. இவங்க இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறையே இருக்காதுண்ணா. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லா பள்ளிக்கூட வாசல்லையும் கஞ்சா விற்கிறாங்க. அப்புறம் பெத்தமைட்டின்னு ஒரு போதைப் பொருள்.
இதைத்தான் இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்றேன், ஒரு முதலமைச்சர் வந்து தெரு தெருவா போய் நேரடியாக எல்லா குற்றவாளிகளும் முதலமைச்சர் போய் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் கையில் வைத்திருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு காவல்துறையை ஏன் நிர்வாகம் பண்ண முடியவில்லை? இதுதான் எங்களுடைய கேள்வி. கஞ்சா போடுறது மட்டுமல்ல, 10 வயது பெண்ணிலிருந்து 70 வயது பெண்கள் வரை ரோட்ல தனியா நடமாட முடியல. யார் காரணம்? கஞ்சா. இன்னைக்கு லாக்அப் டெத் மரணங்கள் எத்தனை நடைபெறுது? சாத்தாங்குளத்தில் 2 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு குய்யோன்னு குதிச்சாங்க, எவ்வளவோ போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு இவருடைய ஆட்சியில 32 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. 32 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. முதலமைச்சர் அந்த வீட்டுக்கு போன்ல கூப்பிட்டு, சாரி இனிமே அப்படி நடக்காது, எப்படி சாரி அப்படி நடக்காது அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நாடு போயிட்டு இருக்கிறது. நமது காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வேதவதி நதி எவ்வளவு புண்ணியமான நதி. இன்னைக்கு அவ்வளவு சாக்கடை அதில் தான் கலக்கு. அவ்வளவு சாக்கடை அதில் கலக்க மட்டுமில்லை, அதில் 20% கூட அந்த கழிவுகளை அவங்க சுத்தப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. அவ்வளவு தூரம் மோசம். 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னாங்க. நீர்நிலைகளை மேம்படுத்துறதுக்கு 10,000 ரூபாய் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சொன்னாங்க. ஒன்று இல்லை, எல்லா ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கள் அமைப்போம்னு சொன்னாங்க. எல்லா நெல் கொள்முதல் நிலையங்களும் அமைப்போம்னு சொன்னாங்க. ஒரு நெல் கொள்முதல் நிலையம் கூட அமைக்கல. தஞ்சாவூர்ல அவ்வளவு நெல்லும் இன்னைக்கு நனைந்து அவ்வளவு இன்னைக்கு விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் டெல்டாக்காரன், நான் தஞ்சாவூர்காரன் என்று சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு விவசாயிகளுடைய விரோதியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இயற்கை விவசாயிகளை இன்னைக்கு ஊக்குவித்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டு ஒன்றுக்கு 6,000 ரூபாய் வைத்து இன்றைக்கு 40 லட்சம் பேருக்கு கொடுக்கிறாங்க. நமது மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு 3 லட்சம் பேருக்கு கொடுக்கிறார்கள். இதே காஞ்சிபுரம் மண்ணில் பிரதமர் அவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு 6,000 வீதம் 3 லட்சம் பேருக்கு கொடுக்கிறார்கள். சாதாரண விஷயமா இதெல்லாம்? கோயம்புத்தூருக்கு வரும்போது ஒரே பட்டன்ல தட்டினாங்க. ஒரே பட்டன்ல நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் 18,000 கோடி ரூபாய் ஒதுக்கியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யூரியாவுக்கு தனியா விலை கொடுக்க 300 ரூபாய் ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்கிறார். யூரியாவுடைய மொத்த விலை 1000 ரூபாய் ஒரு மூட்டைக்கு ஆகும். ஆனால் மானிய விலையில் கொடுப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு முதலமைச்சர் எதுவுமே செய்யவில்லை. ரேஷன் கடையில் பொருட்கள் மத்திய அரசு ஃப்ரீயா கொடுக்கிறது. எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு கொடுக்குது. நாடு முழுவதும் இன்றைக்கு சாலைகள் போடுகிறோம். இன்றைக்கு நம்ம ஊர்ல கூட இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை 45 கிலோமீட்டர் கரைப்பேட்டையிலிருந்து வலையப்பேட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வழி சாலையை நமது பாரதபுரன் மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கிராம சாலைகள் பூரா போடுவது மத்திய அரசு. மாநில அரசு எந்த சாலைகளையும் போடுவதில்லை. கிராம சாலைகளின் இணைப்பு மத்திய பிரதமர் அவர்கள் போடுகிறார். இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொண்டால் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, கூப்பிட்டு பேசினால் பேசுவார், இல்லை என்றால் போ என்று கைகாட்டி விடுவார். ரஷ்ய அதிபர் புடின் சொல்கிறார், மோடியை மாதிரி திடமான ஒரு தலைவர் உலக நாட்டிலே கிடையாது என்று சொல்லுகிறார். ஊழல் இல்லாத அரசு. 3 முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர், 3வது முறை இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சர். இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சாதனை படைத்த மாபெரும் தலைவர். அவருடைய அமைச்சரவையில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு திமுகவில் 17 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. நாட்டு மக்கள் மீது நல்லெண்ணம் இல்லாத ஒரு அரசு. இந்த அரசு தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் வருகின்ற காலங்களில் தூய்மையான அரசு, தேசிய ஜனநாயக அரசு வருவதற்கு நீங்கள் துணை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் பணியோடு கேட்டுக்கொள்வதோடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. அற்புதமான தலைவர். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வந்த ஒப்பற்ற தலைவர், தூய்மையான தலைவர், உலகமே மதிக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார். ஐநாக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழின் பெருமையை நிலைநாட்டுகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு காசியிலே தமிழ் சங்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குஜராத் தமிழ் சங்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
தமிழை போற்றி நேசிக்கின்ற மாபெரும் தலைவராக, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி கூட கிடையாது பாரதிய ஜனதா கட்சி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. ஆனால் நமது ஊரை சேர்ந்த எல் முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சர், நமது ஊரை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் மேதகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆந்திரா மாநிலத்திலே கவர்னராக இருந்தார். மகாராஷ்டிரா மாநிலத்திலே கவர்னர் நியமிக்கப்பட்ட நம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர். ஏன் கொடுக்க வேண்டும்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட நாம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு அக்கறையோடு செல்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் இணைந்து உருவாக்கி இந்த கூட்டணியை